Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓட்டு பக்கோடா. அது பாத்தீங்கன்னா நம்ம இட்லி புழுங்கல் அரிசி வச்சு செய்ய போறோம். அது நல்லா கிறிஸ்பா டேஸ்டா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அதுக்கு பாருங்க, நான் இட்லி புழுங்கல் அரிசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும். இது வந்து நான் 2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸை கொட்டிக்கலாம். மறுபடி இன்னொரு கிளாஸும் கொட்டிக்கலாம். மொத்தம் 2 டம்ளர் வேணும். இப்போ இதை நான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா 1க்கு 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்க, அரிசி எடுத்த அதே டம்ளர்ல பாத்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில போட்டு நான் நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நான் நைஸா அரைச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே இது மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் காரத்துக்கு வந்து ஒரு 7 to 10 வரமிளகாய் வந்து நான் தண்ணியில அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 10 பல்லு பூண்டு வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்ல பூண்டு பல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை நல்லா நைஸா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ இதுல நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச அரிசி நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதுல நான் பாதி மட்டும் போட்டு அரைக்கிறேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றி கெட்டியா அரைச்சிக்கலாம். பாருங்க, மாவு வந்து நான் நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொட்டுக்கடலை பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பாதி மட்டும் போடுறேன். இப்போ பாக்கி இருக்கிற பொட்டுக்கடலை பொடியும் போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. நான் அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வச்சிருக்கேன். வெண்ணெய்லாம் நீங்க சூடு பண்ண நெய்யோ இல்ல வந்து எண்ணெயோ ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கொஞ்சமா உலக்கையில போடுற அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு மீதியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இல்லைன்னா வந்து காஞ்சி போயிடும். பாருங்க, ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு இந்த மாதிரி இதுல நம்ம மாவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஆயில் ஹீட் ஆயிருச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியமா போட்டுட்டு அதே லெவல்லே பார்த்துக்கணும். இப்போ பிழிஞ்சு விட்டுலாம். திருப்பி விட்டுறலாம்.
பாருங்க சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துடலாம். நம்ம ஓலை பக்கோடா ரெடிங்க. இப்போ பாருங்க நம்ம செஞ்ச இந்த ஓலை பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக பாருங்க, செம கிறிஸ்பாக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.